திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் பிற்படுத்தப்பட்ட மாணவருக்காக கட்டப்பட்ட கட்டிடம் போதிய மாணவர்கள் இல்லாததால் பூட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை பராமரிப்பில்லாமல் சேதமடைந்துள்ளது. தமிழக அரசு உடனே அந்த இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வடதாரை காமராஜபுரம் இறைச்சி மஸ்தான் தெரு பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி சுமார் 20,000 குடும்பத்திற்கு மேல் விவசாய நிலங்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மழை காலங்களில் நோய் தொற்றுகள் அதிகமானால் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனையை தேடி வரும் அவலநிலை உள்ளது. ஆகையால் இதே இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தால் அப்பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள். காரணம், அரசு மருத்துவமனை செல்ல பேருந்து வசதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 20 வருடங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் அரசு சார்பில் பல லட்சங்கள் மதிப்பிலான கட்டிடத்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் கையால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் போதிய மாணவர்கள் இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் குறுகிய காலத்தில் கட்டிடம் மூடப்பட்டது. அந்த கட்டிடம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பதால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டப்பட்ட மக்கள் வரிப்பணத்தில் அந்த கட்டிடம் பாழாகி இடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்து அரசு அலுவலக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கட்டடங்களில் முட்புதர்கள், விஷப்பூச்சிகள் தங்குமிடமாக இருக்கிறது. கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் சட்டவிரோத செயல்களில் அங்கு நடைபெறுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்த கட்டடத்தை உடனே புதிய அரசு கவனம் செலுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட வேண்டுகோள் விடுக்கின்றனர். மாவட்டம் தாராபுரம் காமராஜ பகுதி மற்றும் வடதாரை பகுதிக்கான பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி 2006 கட்டப்பட்டது. இப்ப 20 ஆண்டுகள் ஆகி போச்சு அந்த விடுதி கட்டி. அந்த விடுதி மிகவும் சேதமாகி ரொம்ப இடிந்து போற கண்டிஷன்ல, அதாவது இடிந்து என்ன வேணாலும் அந்த விடுதி விழுகலாம், அந்த கண்டிஷன் இருக்குது. அதனால அது மட்டுமல்ல, அந்த விடுதியில சமூக விரோதிகள் குடிபோதைகள்ல ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி சட்டவிரோதமா. அதனால அந்த விடுதியை மாணவர் விடுதியை இடித்து விட்டு மக்கள் பயன்படும் விதமாக விவசாயிகள் அந்த பகுதியில நிறைய பேர் இருக்கிறாங்க. வடதாரி காமராஜபுரம் பகுதி மக்கள் விவசாயிகள் அதிகம். அவங்களுக்கு ஒரு பாம்பு கடித்தாலோ ஒரு நோய் வகை தொற்று உண்டானாலோ அவங்க அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு 5-4 கிலோமீட்டர் போக வேண்டிய சூழல் இருக்குது. அதனால அந்த மாணவர்களுடைய இடித்து விட்டு அவங்களுக்கு பயன்படும் விதமாக அரசு சுகாதார மையத்தை கட்டி கொடுத்தாங்கன்னா அங்கேயே சிகிச்சை பெற்றுக்குவாங்க. இது எங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது.